ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் பத்திரிகையாளராக வேலை பார்த்தபோது நடந்த பரபரப்பான சம்பவத்தில் ஒன்று சங்கர்ராமன் கொலை வழக்கு தொடர்பாக சங்கராச்சாரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டது. பொதுவாக அரசியல்வாதிகளை கூட கை வைத்திடலாம், ஆனால் மத பீடங்களை கை வைப்பது என்பது சாதாரண விஷயம். உலகம் முழுவதுமே எல்லா மத அமைப்புகளுமே வலிமையானது. ஒரு அரசியல்வாதியை கை வைக்கிற மாதிரி வச்சிட முடியாது. அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையும் சங்கரமடம் என்பது வலிமையான அமைப்பு, அதிகார மையத்தோடு அதிகாரப்பீடம். அதை கை வைக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி. அது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இப்போது நீங்கள் தினமலர் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த சமயம் எப்படி இருந்தது அன்றைய தினம்? எப்படி இந்த செய்தியை உங்களுக்கு முதல்ல சொன்னது யார்? ஏதாவது ஸ்மெல் பண்ணீங்களா பத்திரிகையாளராக நடக்க போகுதுன்னு? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கொலை செப்டம்பர் 4ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்கு முன்பே அந்த சங்கர்ராமன் வரதராஜ பெருமாள் கோயில் மேனேஜர். அவருடைய தாத்தா ஆனந்த் சர்மா, அவர் மகா பெரியவருக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனந்த் சர்மானா அவங்க வடநாட்டவரா? அவர் ஆமாம் இருக்கும். அவர் இப்போ பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருந்தார்ல, மகா பெரியவர் சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வெளியூர் போகிறனா நாளே போய் அவருக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர். அவர் தான் சங்கர்ராமனை அந்த கோயில் மேலாளராக நியமிக்கிறார். அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகி. அந்த கோயிலில் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ரொம்ப சம்பளம் கொடுத்துட்டு இருந்த நிலையெல்லாம் மாற்றி மாதம் சம்பளம் கொடுத்து அவங்கள ஊழியர்களாக வறுமை நிலையிலேருந்து விட்டு நல்லா பண்ணார். அதனால் அவருக்கு நல்ல பேர் உண்டு ஊரில். நேர்மையான ஒரு மேலாளராக இருந்தார். அவர் இந்த ஜெயேந்திரர் பண்ணுற காரியங்கள்லாம் பிடிக்கல அவருக்கு. சரி, இவர் பணம் கையாடல் தொடர்பான பணம் கையாள்வதிலையும் ஒரு மோசடி பண்ணியிருக்கிறாரு. சரி. ரெண்டாவதாக பெண்கள் விஷயத்தில் ஒரு சரியில்லை. அதை அவர் கண்டிச்சிருக்காரு சங்கர்ராமன். பெரியவரே கண்டிச்சிருக்காரு. ஓ, அப்போ அவருக்கே தெரியும். 1954 ஒரு பொறுப்பு இருக்கிறார், இளைய மடாதிபதியாக பொறுப்பு இருக்கிறாரு. அப்போ தான் அந்த அரும்பு மீசி வளரும் பருவம். கொஞ்சம் ஆன உடனே இவரால் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல. இவர் தவறான மடத்துக்கு வரக்கூடிய பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறதெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரிஞ்சு கண்டிச்சிருக்காரு. அப்போவும் இவர் தன்னை திருத்திக்கலை. ஒரு முறை என்ன பண்ணாராம், அந்த கலவையில் இருக்கும் பொழுது எதில் ஒரு குளம் இருக்கான், அந்த குளத்தில் நெஞ்சு முட்டு தண்ணியில் நிற்க சொல்லிட்டாராம் 1 மணி நேரம். அந்த மாதிரிலாம் அவர் தண்டனை கொடுத்துருக்காரு. அதன் பிறகும் இவர் இன்னும் சரியான வழிக்கு வரல. ஒரு முறை ரொம்ப திட்டி விட்டாராம், ஒழிஞ்சு போ எங்கேயாவது அப்படின்னு திட்ட போய் தான் இவர் மடத்தை விட்டு ஓடி போனதுன்றாங்க. தண்டத்தை விட்டுட்டு போயிட்டார். தண்டத்தெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்டார். அது கர்நாடகாவா போனது? எங்கே அவர் எங்கே போனாருன்னு தெரியலிங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, மேலிடத்தில் வரைக்கும் ஒரு செல்வாக்கு இருந்ததுனால அவர் தலைக்காவலில் போய் தியானம் பண்ணினார் அப்படின்னு ஒரு கட்டமைச்சு, அது உண்மை இல்லை, இங்கே கொண்டு உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, அவ்வளோதான். இவர் எங்கேயோ ஓடி போயிட்டார். அது வேறு சில கதைகள்லாம் உண்டு, யார் கூட ஓடி போனார் அப்படின்றதெல்லாம் கூட உண்டு. அதில் மொத்தமாக சொல்லிட்டு கொண்டா நல்லா இருக்காது. ஆக ஒரு பெண் விஷயத்தில் ரொம்ப வீக். அதில் சரியாக இல்லை, ஒரு துறவியாகவே இல்லை. இவர் பர்மனண்ட்டாகவே உண்டுன்றதால பெரியவரே இதை கண்டிச்சிருக்காரு. அவர் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இவர் சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான், பொதுவாக 2 பேர் தான் இருப்பாங்க பாருங்க, ஒரு மடாதிபதி ஒரு இளைய மடாதிபதி தான் இருப்பாங்க. இவர் சரியில்லைன்ன பிறகு தான் 1983 88 நினைக்கிறேன், இந்த விஜயேந்திரரை கொண்டு வரார். ஒரு 8-9 வயசு பையன் அந்த வேத பாடசாலையில் படிச்சிருந்த விஜயேந்திரரை தேர்ந்தெடுத்து 3ஆவதாக ஒரு ஆளை கொண்டு வராரு. அதே இவருக்கு கோவம், நான் இருக்கும்போது இன்னொரு ரத்தவரை கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் வளர்ந்து வர வர இவருக்கான வெயிட் குறையுது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மாதிரி இது அதில் பூராத்தையும் சங்கர்ராமன் அவருக்கே லெட்டர் எழுதுகிறார், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியில்லை. அது பெரியவர் இறந்த பிறகு இவர் கேட்க ஆள் இல்லைன்னு ஆகி போச்சு. கடிதம் எழுதிட்டே இருக்கார். இந்த கடிதம் இவருக்கு எழுதுகிற கடிதத்தினுடைய நகலை பத்திரிகைகளுக்கும் அனுப்புகிறார். இந்து, துக்ளக், தினமலர், தினமணி பத்திரிகைகள். அப்போ சில கடிதங்கள் அரசுக்கே கூட அனுப்பியிருக்கார் சங்கர்ராமன். ஆமாம், மொத்தம் 39 கடிதம். தினமலர்லாம் அதை பிரசுரம் பண்ணலையா? யாரும் வெளியிடலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கடிதத்தை? இல்லை, நான் பார்த்ததில்லை. அது சென்னை பதிப்புக்கு வரும். இவர் ஒரு 39 கடிதங்கள் எழுதியிருக்கார். அதில் கடைசியாக எழுதின கடிதம் தான் ரொம்ப ஹைலைட்டு. என்னென்னா, நீ போகிற இடம் எதுவும் உருப்படாது, விளங்கவே விளங்காது. நீ தலைக்காவிரியில் போய் உட்காந்து தியானம் பண்ண, தமிழ்நாட்டில் காவிரியே வற்றி போச்சு, கும்பகோணம் மகாமங்கம் குளத்தில் போய் ஸ்நானம் பண்ண, நீயும் சின்னவரும் போய் ஸ்நானம் பண்ணீங்க,
கும்பகோணத்தில் பள்ளி தீ பிடிச்சி அந்த வருஷம் 70 குழந்தைகள் செத்து போச்சு. நீ நேபாளத்துக்கு போனேன், அங்கே ராஜவம்சமே பூண்டெத்து போச்சு. டெண்டுல்கர் ஒரு சங்கிலி அணிவிச்சார், தங்க சங்கிலி, அதுலேருந்து அவர் சரியாகவே அடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நீ வந்து ஏன்னா உன்னிட்டு நேர்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, உண்மை கிடையாது, நீ இந்த இந்த பதவிக்கே ரொம்ப தாய்க்கில்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி திருந்தவே மாட்டாங்க. சங்கர்ராமன் சங்கராச்சாரியாருக்கு சாபம் விட்டுருக்காரு. ஆமாம், சங்கர்ராமன் கொஞ்சம் இந்த ஆச்சாரங்களில் நம்பிக்கையுடையவர், ரொம்ப ஆச்சாரங்கள் நம்பிக்கையோட ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் சங்கர்ராமன். ஆமாம், அவருக்கு நல்ல பேர். அவர் வந்து மடத்து வாசலில் நின்று திட்டியிருக்காராம், அவரை நேரில் போய் உட்காந்து பேசி திட்டியிருக்காராம். மடத்து வாசல்லே நின்று திட்டு வரான் ஜெயேந்திரரை. அப்போ ஊர் மக்கள் பலம் பார்த்துக்கிட்டு போவாங்களாம். ஆனாலும் வந்து இவர்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்றதுனால யாருமே இவரும் கேட்க மாட்டாங்களாம். இவர் சொல்கிறத மக்கள் நம்பியிருக்காங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே வந்து நடிகைகள் உள்ளே வர்றதும், அதுக்கப்புறம் நேரங்கட்ட நேரத்தில் அவங்க வெளியில் இதெல்லாம் சங்கர்ராமன் கண்டிச்சிருக்காரு. இதெல்லாம் கண்டிச்சிருக்காரு. மடத்துக்கே வந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர்களுக்கெல்லாம் தெரியுமா அது? அந்தளவுக்கு அவர் வந்து உச்சநாச்சம் இல்லாமல் இந்த வேலைகளை பார்த்துருக்காரு. இது கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருக்கார். யார் இந்த நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கோர்ட்டுக்கு போவேன் உன்னை சங்கர மடத்தில் நீக்கும்னு சொல்லிலாம் போட்ட பிறகு தான் அவர் கொலை பண்ணப்படுறார். செப்டம்பர் 4ஆம் தேதி முதல்ல அவர் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு 4-5 பேர். இவர் தனிப்பட்ட முறையில் சாபம் கொடுக்குற வரையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆமாம், நான் லீகலாக மூவ் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு பயந்துட்டார். அப்புறம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து சங்கராமன் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் இருக்காரா அப்படி அந்த கேட்குற துணி, அந்த ஆட்களுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க வீட்டில் பயந்துருக்காங்க. அவங்களாம் யார்? ரவுடிஸ் குண்டாஸ் மாதிரி கூலிப்படை. ஒரு சங்கர மடத்துக்கும் கூலிப்படைக்கு என்ன தொடர்பு? அதை சொல்கிறேன். அவங்க போன உடனே எங்கே இருக்காரு, அவர் கோயிலில் தான் இருக்காருன்னு சொன்ன உடனே அவங்க நேராக கோயில் அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த கோயில் ஊழியர்கள் 2 பேர் முன்னிலையிலே இவரை வெட்டிக்கு சாய்ச்சிட்டு போயிடுறாங்க. எப்படி கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க எதுவும் தெரியலை. இப்போ விசாரணை நடத்தும் பொழுது கொஞ்சம் ஒன்றுமே புரியாமல் நிலைமையில் தான் போலீஸ் வந்து துப்பு கிடைக்காம இதாக இருக்குது. அவங்க அது அரசுடைய அனுமதி இல்லாமல் போய் சங்கராச்சாரியாரையும் விசாரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய பீடம், போய் போலீஸ் சட்டினா உள்ளே போய் சங்கர மடத்துக்குள்ளேயும் போக முடியாது. என்ன சட்டத்துன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது நக்கீரன் பத்திரிகையில் கோபால் என்ன பண்ணார், 2-3 கட்டுரை எழுதினார் தொடர்ந்து. இதில் சங்கராச்சாரிய மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி வர்ற மாதிரி எழுதியிருந்தார். ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே இந்த கடிதங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குல்ல, சங்கர்ராமன் எழுதின கடிதங்கள் நக்கீரன்கிட்ட இருக்குது. அதனால் வந்து இவர் அதை செஞ்சுருக்கலான்ற மாதிரி எழுதின உடனே ஒரு நாள் சங்கராச்சாரியர் நக்கீரன் கோபாலுக்கு ஃபோன் பண்ணுறார். கோபால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சென்னை வந்திருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. யார்? சங்கராச்சாரியர் நேரடியாக அவரே ஃபோன் பண்ணி பேசுகிறார். நக்கீரன் கோபால்கிட்ட. கோபால் சொல்கிறேன், நான் வெளியில் இருக்கேன், நான் இப்போ வர முடியாது சொல்லாருக்கு, எங்கள் நிருபரை அனுப்புகிறேன், அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் அனுப்பிச்சி விட்டார். பிரகாஷ் அங்கே போய் அவர் பார்க்க 45 நிமிடம் பிரகாஷ்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, போகாது, என்னுடைய கால் விரல் நகம் வலித்தால் கூட கண்ணீர் விடக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, அவங்க யாராவது இதை செஞ்சுருக்கலாம்னு சொல்லி அவராக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். அதாவது என்னுடைய ஆதரவாளர் தான் செஞ்சிருப்பான்னு அவரே கொடுத்த வாக்கு. அவரே நக்கீரனில். ஆமாம், அது நக்கீரன் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டார். பிரகாஷ் வந்து அவர் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அது நக்கீரனில் வெளியான உடனே தான் சரி நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு இவர் அப்புன்னு ஒருத்தர் டி நகரில், அவர்கிட்ட தான் சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. அப்பு வந்து கதிரவன் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு. கதிரவன்கிட்ட வந்து ரவி, இவர் சங்கராச்சாரியார் வந்து ரவிகிட்ட சொல்லி, ரவி கதிரவன் சொல்லி, கதிரவன் வந்து கதிரவன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, மாட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பேரை செட்டப் பண்ணி நாங்கள் தான் இந்த கொலை பண்ணி சரண்டர் பண்ண வச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது அவங்க சங்கராச்சாரியார் தான் சொல்கிறாரு சரண்டர் ஆகுங்கன்னு. இது வந்து கதிரவன் ஏற்பாடு. அப்போது அந்த கூலிப்படை ஏற்பாடு பண்ணவர்கள் மிடில் இருந்தோம். கதிரவன் போய் சங்கராச்சாரியாரை பார்த்து என்ன சரியாக செய்ய மாட்டேன், உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. யார்? சங்கராச்சாரியார். ஆமாம், யார்கிட்ட? கதிரவன்ட்ட. நீங்கள் சொல்லி தான் நான் வந்து எதாவது வந்தால் உன்னை கையை காட்டிடுவேன், எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து எந்த அரசாங்கம் என்கிட்ட வராது, ஒரு வேளை வந்தால் உன்னை கையை காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இருந்தாலும் அப்செட்டு, என்னடா அதுன்ட்டு. சரி நடந்து போச்சு சாமி, ஒரு 5 பேர் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் சரண்டர் ஆகிறதுக்கு, அதுக்கு ஒரு 20 லட்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறோடனே அது
பணத்தை எடுத்து கொடுத்துறாரு ஒன்று. அந்த கொலை சேர்த்து 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் 10 லட்ச ரூபா வந்து மடத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, செக்கு போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 40 லட்சம் 2 தொழில் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. கொலை செய்யறதுக்கான கூலிப்படை சம்பளமாக. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 5 பேர்த்தையும் சரண்டர் பண்ணிட்டாங்க. அதன்படி நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு போய் சரண்டர் ஆகிட்டான். அந்த கிரிமினல்ஸு தான் அவங்களுடைய ஜாதகத்தை உடனே போலீஸ் ஆராய ஆரம்பித்தா கொலை நடந்ததுக்கு 5 பேரும் ஜெயிலில் இருந்திருக்கானோ. ஓ சரி சரி சரி. அதை தெரியும், எங்கடா ஜெயிலில் இருந்துங்க, எங்கடா நீங்கள் வந்து கொலை பண்ணுன்றீங்கன்ட்டு முடிச்சு விசாரித்த உடனே பிரேம்குமார் எஸ்பி அவர் தான் அந்த சார், அவர் மட்டும் இல்லைன்னா அந்த இந்த அளவு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்காரு. அவன் ஜெயிலில் இருக்காது எப்படா பண்ணனோடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு 50,000 கொடுத்து எங்களை சரண்டராக சொன்னாங்க அப்படின்னு. யாரா சொன்னதுன்னு சொன்னால் அப்போது கதிரவன் காட்டி ரவி காட்டி ரவி வந்து சங்கராச்சாரியா தாங்கிட்ட செய்ய சொன்னதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே சிஎம்க்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஆதாரத்தோட ஒப்புதல் வாக்குமூலத்தோடு வந்து அனுப்பி முதல்வர் ஜெயலலிதா அனுப்பி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம அப்படியா உடனே சொல்லிட்டாங்க. சட்டப்படியானா அதுக்கு முன்னாடியே வந்து பிரதமருக்கு லெட்டர் எதுனா ஒரு தகவல் உண்டு. இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்க ஒரு துறவியே எழுதுனது யார்? முதல்வர் ஜெயலலிதா யாரே எழுதிட்டாங்க. மன்மோகன் சிங் தான் பிரதமராங்க. இதுதான் ஒரு பெரிய தலைமை பீடம். இந்தியா முழுக்க அவருக்கு பக்தர்கள் உண்டு, பறையாக இருக்காங்க. அதனால் அவரை வந்து நம்ம சட்டப்பட்டுனா வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மத்திய அரசு தெரியப்படுத்திட்டு பிரதமருக்கு ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதுனா ஒரு தகவல் உண்டு. நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இவர் துறவியே இல்லை, இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாரு. எனக்கு ஏற்கனவே இந்த கடிதம்லாம் போயிருக்கு. அந்த தகவல்லாம் வந்து சோவுக்கு நல்லா தெரியும். அந்த கடிதம் துக்களுக்கு போனதெல்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அதில் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆடிட்டர் இருந்தார். அவரும் வந்து சோவுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி இந்த மாதிரி இவர் பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சங்கராச்சாரியார் பண்ணுறவர். ஆமாம். சோ வந்து அதில் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அப்போ ஏன்னா இவர் சொன்னால் திருந்த மாட்டாருன்றதுனாலே சோ வந்து துக்ளக் பத்திரிகையில் சங்கராச்சாரியார் பற்றியில் அதுவும் வராது. வந்தால் பெருமையாக தான் வரும். இல்லை ஒரு தடவை ஒரே ஒரு கட்டம் வந்துச்சு. அந்த கொலை நடந்த உடனே நம்ம சாவித்திரி கண்ணன் ஒரு நிருபர் ஃப்ரீலான்சர் எழுதுவார். அவரை தான் அனுப்பி எழுத சொன்னது இவர் கிட்டத்தட்ட சங்கராச்சாரியார் பண்ணியிருப்பார்ன்ற மாதிரி கட்டு வந்துச்சு. போட்ட பிறகு அவருக்கு ரொம்ப நெருக்கடி வந்துச்சு. அவர் சமுதாயத்திலேருந்து பிராமணர்கள்ட்டேருந்து தொழிலதிபர்கள் வரைக்கும் சோவுக்கு ரொம்ப நெருக்கடி வந்து என்ன இப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டை மாற்றிட்டார். சங்கராச்சாரியாராக சோவே மாறிட்டார். அதுக்கு பிறகு அந்த ஒரு கட்டர் மட்டும்தான் அந்த மாதிரி வந்தது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணார், அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. போயிட்டு ஹைதராபாத்துலேருந்து அவர் நேபாளத்துக்கு தப்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணதாக ஒரு தகவல். அது கிடச்சோடனே இவங்க ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு ஹைதராபாத்தில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு விடிய காத்தால் 3 மணிக்கு வந்து மாஜிஸ்ட்ரேட்டை பண்ணி அவர் இப்போ இந்த செய்தி கிடச்சோன்னா வேறு நாடு ஆமாம் அப்படி தான் ஒரு தகவல் வந்துச்சு. ஹைதராபாத்தில் இருந்தார், அங்கேருந்து நேபாளம் போகிறதுக்கு தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லித்தான் அவ்வளோ அவசரமாக அவங்க ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி நைட்டாக ஒரு 11 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொண்டு வந்து காஞ்சிபுரம் கொண்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றும் பெருசாக அப்போ வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் வந்து குவிஞ்சிச்சு. அது வட மாநில வந்து தென் தேசிய ஊடகங்கள்லாம் வந்து குவிஞ்சிடுச்சு காஞ்சிபுரத்தில். அவங்க வந்து பார்த்தா அதோ காஞ்சிபுரமே கொந்தளிச்சு போயிருக்கும். நியூஸ் மீடியா. ஆமாம், அவங்களுக்கு தெரியாது இங்கே என்னன்ட்டு. கொந்தளிச்சு போயிருக்கும். அப்படியே ஊர் மக்கள்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, லோக குரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. ஒரு கடையை கூட அடைக்கல. அவங்க மடத்துலேருந்து வந்து இந்த கடையை அடைக்கிறது சொல்லப்போ கூட சில 1-2 கடைகள் அடைச்சிருந்தார், மற்றவங்க யாரும் அடைக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த மடத்தை சுற்றி இருக்கிற அவங்க இடத்துல வச்சுருக்கிறத அதில் கூட முழுசாக எல்லோரும் அடைக்கலை. ரொம்ப நார்மலாக இருக்குன்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம்னா ஒன்றுமே இல்லையே. சாதாரண இன்னும் சொல்லப்போனால் சில பேர் பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடி இருக்காங்க காஞ்சிபுரத்துலேயே. ஆமாம் கைது பண்ணிட்டாங்கன்றது. ஏன்னா இவங்க யாரையும் மதிக்கிறது கிடையாது. அதனால் வந்துட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கிட்டாங்க. அந்த கொலையிலே வந்து இவருக்கும் சின்னவர் விஜயேந்திரர் அவரை அரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா மடத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க கூட இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரையும் இவங்க போய் ஜாமீன் வாங்கினாங்க. சங்கராச்சாரிய ஜாமீன் வாங்கிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துரைசாமி தான் நினைக்கிறேன் வக்கீல் பேர். அது பெரியார் அவர் தான் அரசு சார்பில் ஆஜராது. த மோஸ்ட் அன்டிசர்வ்டு கிரிமினல்னாரு கோர்ட்டில் சங்கராச்சாரியர். இந்த ஸ்ரீரங்கம் உஷாகட்ட ராத்திரி 11 வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு எல்லாத்துக்கும் அவங்க எவிடன்ஸ் எடுத்து போட்டு இவர் என்னெல்லாம் பண்ணாருன்ட்டு
டோட்டல் டேமேஜ். அனுராதரமன்னர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவர் கைதுக்கு பிறகு அதை பேட்டி ஆன்மீக இதை தொடங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னது என்னென்னா, வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு பொண்ணு கூப்பிட்டு போய் விட்டுருக்காங்க. அது ஒரு நடிகை தான் கூப்பிட்டு போய் விட்டது. அந்த பொண்ணு அது தகவல் தெரிஞ்சு அந்த பொண்ணை விசாரிக்க போயிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க பொண்ணு தான் போட்டு பாவம். அது கையெடுத்து அழுது கும்பிட்டுச்சான். ஏதோ அவள் சொன்னால் பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் யாரை நான் வந்து பூஜை அறையில் வச்சு சாமின்னு கும்பிட்றனோ அவளே இருந்தா. என் தலையெழுத்தேன்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் இருந்துட்டு வந்தேன். அந்த கொடுமையை வந்து திரும்ப என் வாயெல்லாம் சொல்ல வச்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க, கண்ணீர் விட்டு கும்பிட்டுச்சாங்க பொண்ணு. அந்த பொண்ணை எதுக்காக ஏற்பாடு பண்ணாங்களா இவருன்னு எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்க்கல. பெரிய இடம்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே போனால் நான் யாரை பூஜை அறையில் எவா படத்தை வச்சு கும்பிட்டா அவளே அங்கே இருந்தா. என்ன கொடுமை அப்படின்ட்டு. அப்புறம் சரி போலீஸே மனசு இறங்கி சரி இது ஒன்றும் கேஸுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாக்குமூலம் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சைடு இது. அது வந்து போலீஸை சரிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க போனால் போகுதுன்ட்டு சொல்லிட்டு. அந்த மாதிரி சின்னவரும் அதே மாதிரி தான். விஜயேந்திரரும் வந்து ஒழுக்கம் கிடையாது. அவரும் அந்த மாதிரியான இதாக இருக்குது. அவர் தம்பி ரகுன்னு ஒருத்தவன், அவன் வந்து அப்போ வந்து தகவல் என்னன்னா, இந்த பட்டு சாத்துவாங்க தெரியுங்களா அம்மனுக்கு, காமாட்சி அம்மனுக்கு பட்டு புடவை சாத்துவாங்கள்ல, அந்த பட்டு புடவை எடுத்து கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு படுத்துட்டு வருவான்வாங்க. கோயில் சாமிக்கு சாத்த ஒரு புனிதமான புடவை, அதை எங்கே கொண்டு கொடுத்துருக்கான் பாருங்க அவன். இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றரை அட்டாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இவங்க கேட்க ஆளுன்ற மாதிரி அவ்வளோக்கு இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, அவர் இப்போ காஞ்சி மகாபெரியவர் இருக்கும்போதே கூட இந்த பிராமண தொழிலதிபர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்கள்ல, இன்கம் டேக்ஸ் இதை ரைடு அது இது வருன்றதுனால பெட்டி பெட்டியாக பணத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க மடத்தில். அங்கே உள்ளே எதுவும் போகாதில்ல, இந்த ஒரு இதுவும் உள்ளே போக முடியாதில்ல, வச்சுட்டு வருவாங்களாம். அதுக்கு பிறகு திரும்ப தேவைப்படும் போய் எடுத்துக்கலான்னு போய் எடுப்பாங்களாம். அதை வச்சுட்டு போய் பெட்டியிலன்னு சொல்லுவாராம் அந்த சந்திரசேகரேந்திரர். வச்சுட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் வரும்போது 10 பெட்டி வச்சாங்கன்னா 1 2 நீங்கள் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு மீதி எடுத்துகிட்டு போவாங்களாம். மடத்துக்கு நன்கொடையாக வச்சுக்கிங்க அப்படி கும்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. அதே வகையில் அவருக்கு பிறகு வந்து இவர்கிட்ட இருக்கும்போது கொண்டு வச்சுருக்காங்க. அது வந்துட்டு 20 பெட்டி வச்சாங்கன்னு சொன்னால் 15 பெட்டி தான் இருக்குமா. திரும்பி போனால் 5 பெட்டி எடுத்துடுவாங்க. இவரே எடுத்துக்கிட்டு வரான். ஒன்றும் கொடுக்குறதில்ல, இவரே எடுத்துக்கு வரேன். என்னென்னா அதான் ஏன் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாமல் இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து முதல்வர்கிட்டே போச்சுன்னு ஒரு தகவலும் ஜெயலலிதா. ஆமாம். அதனால தான் இவர் பண்ணுற மோசடிகள் இந்த மாதிரி தவறான இது. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு கிராம கோயில் பூசாரிகள் பேரவை மாநாடு நடந்துச்சு. முதல்வர் ஜெயலலிதா கலந்துக்கிட்டாங்க, ஜெயேந்திரர் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் வந்து முதல்வர் பார்த்த பார்வையே சரியில்லை. ஓகே, அந்த பூசாரிகள் மாநாட்டில் மேடையில் ஒரு முதல்வர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதனால கோபம் அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு அன்னையிலேருந்து கோபம். அதுலேருந்தே இவரை பற்றி ஒரு இது வந்துச்சு. ஏன்னா அவங்க சங்கர மடத்தோட ஒரு நல்ல இருந்தாங்க. ஆனால் இவர் மேலே இருந்த மரியாதை என்னையோட போயிடுச்சு அந்த அம்மாவுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல ஒருத்தன் எப்படி பார்க்குறான் நம்மளை, என்ன பார்வையோட அவன் பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாமா அவன் எப்படி என்ன நோக்கத்தோடு பார்க்குறான்றது. அதுக்கு பிறகு அங்கே மடத்துக்கு போய் மோசமாக கமெண்ட் அடிச்சிருக்கார். நடிகை இல்லை நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி வேறு சில கமெண்ட்டெல்லாம் மோசமாக. அது சிஎம் காதுக்கு அதுவும் போயிடுச்சுன்னாங்க. அதனால் வந்து இந்த ஆள் எப்படின்றது அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குன்றதுக்கு நம்பக்கூடிய அளவில் ஏற்கனவே இவர் மேலே ஒரு பேட் இமேஜ் அவங்களுக்கு உருவாயிடுச்சு. அதனால் இந்த தகவல் வந்தோடனே அவங்களுக்கு வந்து சரி எல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதுவும் எவிடன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. பிரேம்குமார் வந்து பிரமாதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா எவிடன்ஸும் எடுத்து இன்னும் அவள் சர்டிஃபிகேட்னா அரெஸ்ட் பண்ண சொல்லி முடியாதில்லை. எவ்வளோ பெரிய வெங்கட்ராம் இப்போ ஜனாதிபதி, நாட்டுக்கு தான் ஒரு ஜனாதிபதி, இங்கே சீடர் போய் காலடியில் தான் உட்காந்துருப்பார். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குரு பீடம், லோக குருன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து
நீங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தொழிற்சாலைக்கு போங்க, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலாக போங்க, இவங்க படம் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த 3 பேர் படம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருந்துட்டு சில தினசரிகளில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் இவருடைய அருளுரை வரும். இல்லை பல தினசரிகள் பல இதில் வந்து தீபாவளி பொங்கல்னு சொன்னால் இவருடைய அருளாசி வாங்கி போட்டு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எதுவாக அவங்கள பற்றி உயர்வாக ஒரு பக்கம் இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு ஆன்மீக இதெல்லாம் இருந்தாலும் அது வந்து பிராமணர்கள் நடத்துகிற பத்திரிக்கை, நான் பிராமின்ஸ் நடத்துகிற பத்திரிக்கை வந்து அங்கே எடிட்டராக இருக்கிறவங்க பெரும்பாலும் பிராமின்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். அதனால் அவங்களும் எதையாவது ஒரு வகையில் ஒரு பக்கம் அவரை பற்றி புகழ்ந்து பெரியவா அது இதுன்னு சொல்லி போட்டு இது பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கன்னா இளைய மடாதிபதினு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? மடாதிபதி இளைய மடாதிபதி. சைவ மடத்தெலாம் பாருங்கள், மடாதிபதிமா இளைய மடாதிபதின்னுவா. இவங்க என்னன்னா மகா பெரியவா, அப்புறம் வந்து புது பெரியவா, அதுக்கு சின்னவர் வந்து இளைய பெரியவா. இந்த பெரியவான்ற வார்த்தை வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், மற்றவங்களாம் வெறும் மடாதிபதிகள், மடத்தின் அதிபதிகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து மகா பெரியவா, மகா பெரிய இளைய பெரியவா கூட சொல்ல மாட்டாங்க, புதிய பெரியவா, புது பெரியவா. அவர் தான் வர்த்தது இளைய பெரிய. அந்த மாதிரி பெரியவான்ற வார்த்தையை வந்து விடாமல் அந்த கட்டமைச்சு லோக குரு அந்த பெரியவாள் அப்படின்றத கொண்டு வந்து அப்படியே கட்டமைச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அது மாதிரி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் திரும்பவும் ஜாமீன், இவர் ஜாமீனில் ரிலீஸ் ஆகிறாரு, சின்னவர் தூக்கிட்டாங்க. இப்போ 2 பேர் மேலேயுமே ஜெயலலிதா அம்மையாருக்கு கோபம் இருந்தது. ஆமாம் ஆமாம், அவருக்கும் இது இருக்குது, பங்கு இருக்குது. அந்த கொலை இதெல்லாம் வந்துட்டு அவரும் கூட இருந்திருக்கிறார். ஒன்றும் தெரியாமல் ஒன்று நடக்கலாம் சேர்ந்து தான். ஏன்னா அவரும் அந்த தப்புலாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல. எங்கள் மேலே இருக்கிறவரே தப்பு பண்ணும்போது அப்புறம் சின்ன பையன் பண்ணாமல் இருப்பார் அவர். அவரும் நடிகைகள் அது இது உல்லாசம் காமக்களியாட்டம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே சிஎம்க்கு ரிப்போர்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் சிஎம்க்கு ரிப்போர்ட்டாக. அவங்க தயவுதாட்சியமே பார்க்கல, தயவுதாட்சியமே பார்க்கல. அது கூட சில பேர் வந்து அப்போ ஒரு கதை கட்டி விட்டாங்க, சசிகலா பண்ண வேலை இது, ஜெயலலிதா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் சசிகலா வந்து இதிலெல்லாம் தலையிட மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய பிராமணர்களுடைய குரு, அவங்களும் சங்கர மடத்துக்கு ஆதரவாக தானே இருந்திருப்பாங்க சசிகலா இல்லையா? ஆமாம், அவங்களும் வந்து இந்த அம்மா போகும்போது அவங்களும் கூட போவாங்க. மற்றபடி இது. ஆனால் இது வந்து ஒரு பிராமண சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவங்க என்னதான் வந்து சைவ நாங்கள் மடாதிபதி இந்து மடம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பிராமணர்களுக்கான தலைவராக தான் இருந்தார். அவருடைய நான் பிராமின்ஸாரும் அங்கே போயிட்டு பெருசாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் சில பேர் போவாங்க. அது மாதிரி அதுவும் கொஞ்சம் ஏதாவது வசதிகள் இருக்கணும், பதவி இருக்கணும். அந்த மாதிரி நீங்களும் நானெல்லாம் நாங்கள் போய் இது பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன் அவரை, யார் மகா பெரியவரை. இவரை பார்த்ததில்லை. இவர் வந்து இது மட்டும் இல்லை, அரசியல் புரோக்கராக வேறு இருந்தார். யார்? ஜெயேந்திரர். எல்லா கட்சிக்குமா? சில கட்சிகளுக்கு. எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் உண்டு. எலெக்ஷன் டயத்தில் அலையன்ஸுக்கு எனக்கு சொந்த அனுபவம் உண்டு. எம்எஸ் உதயமூர்த்தி இருந்தார் தெரியுங்களா? ஆமாம், உன்னால் முடியும் தம்பி வச்சுட்டு அது வந்துட்டு நான் மக்கள் சக்தி இயக்கம்னு வச்சுருந்தார். அப்போ வந்து அவர் ஒரு பேட்டி எடுத்தேன் நான். அவரை காவேரி படுகையில் வந்து பெட்ரோல் ஊற்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்போ வந்து அது வந்து ரிஃபைனரி ஆரம்பிக்கணுங்க, அது ஜனாதிபதி வெங்கட்டாவனை பார்த்து நாங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தார். பேட்டி கொடுத்தார். நான் சொன்னேன், உங்கள் தமிழ்நாடு பூரா உங்களுக்கு வாசகர்கள் உண்டு, உங்களுடைய எண்ணங்கள் தலைவன் சிந்தனையெல்லாம் படித்து எவ்வளோ பேர் மோட்டிவேட் ஆகிருக்கோம், நீங்கள் ஏன் உங்கள் மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு சுருக்கிக்கிங்க டாக்டர்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இது மட்டும் இல்லை, முதல்ல எங்கள் ஊர் குளத்தை தூர்வாருன்னா இப்போ மாவட்டத்துக்கு அடுத்து தமிழ்நாடு முழுக்க வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வச்சு கீழே இருந்து கிளம்புகிறது மக்கள் சக்தின்னு ஒரு கட்டுரை எழுதினேன் நான். அதை வச்சு தான் மக்கள் சக்தி இயக்கம்னு தலைப்பு வச்சேன், இயக்கத்துக்கு பேர் வச்சேன்னு சொல்லி அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அடிக்கடி கூப்பிடுவார், நான் போவேன் பேசுவேன். 89 தேர்தலுக்கு முன்னாடி இந்த சி சுப்பிரமணியம் முன்னாள் மத்திய அமைச்சர், ஆமாம், இந்த தினமணியோட எடிட்டர் கஸ்தூரி ரங்கன், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லாட்சி முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எம்எஸ் உதயமூர்த்தியை கூப்பிட்டு நீங்கள் எலெக்ஷன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நைட்டு டியூட்டி முடிச்சு 9 மணிக்கு அவர் திருவான்மையூரில் வீடு, நான் போயிட்டு அங்கே அவர் வீட்டிலே சாப்பிடுவேன். ரொம்ப அன்பாக இருப்பார் என்கிட்ட. லேட் ஆகிடும், நேராக அங்கே வந்துருங்க சாப்பிட்டுக்கலாம் பாரு. அங்கே வீட்டில் அவர் மனைவி நல்லா அன்பாக உபசரிப்பாங்க. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் ராத்திரி பேசிகிட்டு இருந்துட்டு அதன் பிறகு நைட் சர்வீஸ் பஸ் இருக்கும், திருவல்லிக்கேணியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன், அங்கே வருவேன். அது மாதிரி வந்தவுடனே அவர் கூப்பிட்டார், இது மாதிரி தேர்தல் நிற்க சொல்கிறாங்க குமார், என்ன செய்யலாம் அப்படின்னார். ஒரு ஆலோசகர் மாதிரி என்கிட்ட ஏதாவது இருந்தாலும் கேட்பார் அவர்.
நான் சொன்னேன், தேர்தலெலாம் நிற்காதீங்க டாக்டர், இந்த சத்தத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஈடுபட முடியாது, வேணா எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க, டெபாசிட் கூட வாங்கலைன்னா இவ்வளோதானு ஆகிடும், தேர்தல் நிற்க உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை அப்படியே காப்பாற்றிட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். தேர்தல் நிற்கலை அவர். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு சங்கராச்சாரியார் கூப்பிட்றாரு, ஜெயேந்திரர் பேசணும் வாங்கன்னு சொல்லி. அப்படின்னா அவர் ஏன் கூப்பிட்றாரு, அவருக்கு உங்களுக்குலாம் ஒத்து போகாது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அவர் மகானாவது ஒன்றாவது ஃப்ராடு இருந்தாலே அவரை போய் பார்க்குறேன்றீங்களே அப்படின்னு அவர் பதறிட்டார். ஐயோ என்ன அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அவர் பார்த்துருக்கீங்களான்னாரு. நான்லாம் பார்த்ததில்ல, அவர் கண்ணுலேயே ஒரு தீட்சணையும் தெரியும், ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது டாக்டர், நீங்கள் என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை மாற்றிப்பீங்க, நீங்கள் வாங்க நம்ம 2 பேருமே போய் பார்த்துட்டு வருவோன்னாரு. நான்லாம் அவரை பார்க்க வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க டாக்டர்ன்ட்டேன். போயிட்டு வந்து ஃபோன் பண்ணார், குமார் வீட்டுக்கு வாங்க அவசியம் இன்றைக்கி அப்படின்னாரு. ஏன் டாக்டர் போனீங்களே என்ன ஆச்சுன்னு, நீங்கள் என் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. உதயமூர்த்தி. ஆமாம், என் கன்னத்தில் குமார் ஓங்கி அரை விட்ட மாதிரி இருந்துச்சு, நேரில் வாங்க சொல்கிறேன் அப்படின்னாரு. போனப்போ என்ன சொன்னார், ஜானிகேணி கூட கூட்டணி வச்சுக்கிங்க, 20 சீட்டும் தேர்தல் செலவுக்கு 4 கோடி தரேன். ஜெயலலிதா நீ ஆதரிக்கல, ஜானியை தான் ஆதரிச்சிருக்காரு. வீரப்பன் அங்கே போய் பேசியிருக்காரு, சங்கரமடத்தில். ஆமாம், பேசி வீரப்பன் வந்து ஒரு சங்கரமடத்தோட கொஞ்சம் நெருக்கமானவர். ஆமாம் அந்த பேசியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் 20 சீட்டும் தேர்தல் செலவுக்கு 4 கோடியும் தரேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வீரப்பன் ஜானகி கூட கூட்டணி வச்சுக்கன்னு. என் மரியாதை என்ன ஆகுது சாமிட்டு நான் எழுந்துச்சி வந்துட்டேன். என்ன குமார் சொன்ன மாதிரி இப்படி ஆகிப்போச்சு, அவருக்கெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது, போகாதீங்கன்னு. நான் தான் தீச்சனையும் தெரியுன்ட்டு போனேன். அப்போ அவருக்கு பணம் கொடுக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்தாங்க, இவர் பணம் கொடுத்து நிறைய பேர் அவனும் கொண்டாந்து கொட்டுனாங்கங்க ஜெயேந்திரர்கிட்ட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 180 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தெரியுங்களா சங்கரமடத்துக்கு. 40-50 கோடி சொத்து இருக்குது சங்கரமடத்துக்கு, 40-50 கோடி அவ்வளோ சொத்து இருக்குது. எக்கச்சக்கமாக கொண்டு வந்து தொழிலதிபர்கள் காசை கொண்டாந்து கொட்டினாங்க. எல்லாம் இப்போ இவர் அரெஸ்ட்டுக்கு பிறகு தான் அது போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியை இவரை பார்க்கணும்னு சொல்லி, யார் மகாபெரியவர் இருந்தவரை பார்க்கணும்னு சொல்லி அவர் பார்க்க மாட்டோன்ட்டார் தெரியுங்களா. ஒரு நாட்டினுடைய பிரதமர் விதவைன்றதுனால பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரொம்ப மத்திய அரசுலேருந்து ப்ரெஷர் அதிகமான பிறகு வர சொல்லி கிணத்துக்கு அந்த பக்கம் நிற்க சொல்லி இந்த பக்கம் நின்றுட்டு பேசினார். அவ்வளோ தூரத்து, அதாவது பெண்களை எந்த அளவுக்கு சனாதானத்தில் நம்பிக்கை உள்ளவர் அவர். சனாதானம் பெண்களை எவ்வளோ இழிவாக நடத்துது, எவ்வளோ கொடுமைப்படுத்துது, இதெல்லாம் ஒரு உதாரணம். விதவை இருந்தால் தெருவுக்குள்ளே போக மாட்டாராம். என்ன தான் பெரிய பக்தராக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போக மாட்டார். ஒரு விதவை இருந்தால் விதவைகளே கூடாதுன்னு சொல்கிறக்கூடியவர். அந்த மாதிரி நடந்தது. அதனால் இந்த சங்கர மடம்ன்றது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவர் பேச்சை கட்டு தான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆடுகொலி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது தேர்தல் தோல்விக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டாங்கிறது வேற. அதையெல்லாம் சங்கர மடத்தின் அட்வைஸில் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் உண்டு, அது உண்மையா? அப்போ இருந்திருக்கலாம் ஒரு வேலை வேணா. அது அதெல்லாம் அதே காலகட்டம் தான் நினைக்கிறேன். நேரடியாக சங்கர மடத்துலேருந்து இருந்திருக்காது. அவர் வெங்கட்ராமன்ட்ட சொல்லியிருக்கலாம், ஜனாதிபதியாக இருந்தவர். வெங்கட்ராமன் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அந்த அம்மாவுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் உடன்பாடாக இருந்தது, அதனால் பண்ணாங்க. அது தேர்தலில் தோல்வி 2004. அது மிகப்பெரிய தோல்வி. 40 அவுட் இல்லை. ஆமாம், திமுக, காங்கிரஸ், பாமக 2 இடதுசாரிகள் ஃபுல்லாக 40க்கு 40 இவங்க வந்துட்டாங்க. மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு இன்னொன்று அந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஒரு காரணம். ஆமாம், ஒரு 1.5 லட்சம் நாளில் நடுராத்திரி வீட்டுக்குள்ளே கைது பண்ணது. 1.5 லட்சம் பேர் ஒரே நாளில் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல. சஸ்பெண்ட் கூட இல்லை, டிஸ்மிஸ். மொத்தமாக டெஸ்மா சட்டத்தை வச்சு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னும் 1.5 லட்சம் அரசுகளும் 1.5 லட்சம் ஓட்டு இல்லைங்க, அவனை சுற்றி இருக்கிற எத்தனை குடும்பம் அத்தனை ஓட்டும் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அப்போ கலைஞர் ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்களே, மொத்தம் என்ன அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் 2% அப்படின்னு ஏதோ கணக்கு சொன்னதுக்கு, நம்ம உடம்புல மூளை கூட 300 கிராமோ 400 கிராமோ தான், மூளை எடுத்துகிட்டு மனிதன் இயங்க முடியுமா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, இவர் ஜெயிலுக்கு போன உடனே அந்த ஜெயில் சூப்ரண்டுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குது. சரி, யாருன்னா கலைஞர் ஃபோன் பண்ணி, சங்கராச்சாரியர் பத்திரமா பார்த்துக்கையா, அவர் பல ஆயிரம் மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவருக்கு எதுவும் அவர் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி. சங்கராச்சாரியரை கைது செய்த ஜெயலலிதா, சங்கராச்சாரியாரை பாதுகாக்க சொன்ன கலைஞர், ரெண்டுமே முரண்பாடாக இருக்கிற. ஆமாம், அது என்ன வேடிக்கை தெரியுங்களா, இந்த அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு சிறு கூட்டம் கலைஞர் குடும்பாவை கொளுத்துச்சு.
அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணி ஜெயலலிதா ஒரு கலைஞருக்கு குடும்பம் கொடுத்துறீங்களேன்னா, உண்மையான குற்றவாளி கைது செய்யணும் அவர் தான் போராட்டம் நடத்தினார், அதனால தான் கைது பண்ணாங்க, இல்லைன்னா கைது பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் போராட்டம் நடத்தினால உண்மையான குற்றவாளி தானே கைது தானே, உண்மை குற்றவாளி இவர் தான் ஒத்துக்கிறீங்களா அப்போ அப்படின்னு. அதுபோல் வந்து அந்தம்மா பண்ணத்துக்கு இவர் குடும்பம் கொடுத்தாங்க. சொல்லுவாங்களே, கலைஞர் இருந்திருந்தா கூட பண்ணியிருக்க மாட்டார், ஜெயலலிதாவால் தான் பண்ண முடிஞ்சுன்னு பல இப்போ வரையும். ஆமாம், பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ஏங்க ஜெயலலிதா கொளுத்ததே கலைஞர் குடும்பம் கொளுத்துறான். ஆமாம், ஜெயலலிதா கைது இல்லை. இன்னமும் வந்து அவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது கலைஞர் திமுகவுக்கு வராது. ஒன்று அதிமுக போகும், இல்லாட்டி பாஜகவுக்கு போகும். இப்போவே வராது. இப்போ ஜெயலலிதா இல்லாதப்ப ஒரு தகவல் சொல்கிறேங்களுங்க. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பையன் சொன்னார், நான் பிராமணன், எனக்கு வந்து இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிடுச்சு, பணம் கட்ட வசதி கிடையாது எனக்கு. அப்போ வந்து முதல் தலைமுறை பட்டதாரி எங்கள் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு இப்போ கட்டணம் செலுத்தும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டிலலாம் பிராமணருக்கு கலைஞர் ஆட்சி, கலைஞர் கொடுக்க மாட்டார் சொன்னாங்க. நான் விசாரித்தேன், அப்படிலாம் ஜாதி பாகுபாடு கிடையாது, யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்க முதல் தலைமை பட்டதாரின்னு சொல்லிட்டு நான் விண்ணப்பம் போட்டேன். எனக்கு கிடச்சிது. 4 வருஷம் கலைஞர் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினார். எங்கள் குடும்பத்தில் வந்து அப்போவும் யாரும் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கலைஞருக்கு நன்றியோடு இருக்கேன். எங்கள் சொந்தக்காரன் கொடுக்கலிங்க, கலைஞர் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினா தான் படித்து நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், கலைஞர் இறந்தப்போடு எங்கள் வீட்டில் யாரும் துக்கப்படல கொண்டாடினாங்க. எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சு. அவ்வளவுக்கு வன்மம் உள்ள ஒரு சமுதாயத்தில் அது எல்லோரும் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தீவிரமான திமுக பிராமணர்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? தீவிரமான திமுக பிராமணர்கள் எனக்கு நிறைய தெரியும். தஞ்சை மாவட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவான கருத்துங்கிறது மெஜாரிட்டி பிராமின்ஸ் வந்து திமுக எதிர்ப்பாளர்களாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்ன? காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? யாரும் எதுவும் பண்ணல. அங்கே பிரணாப் முகர்ஜி தான் கொந்தளிச்சார். அப்போ காங்கிரஸ் அவர் உடனே ஜெயலலிதாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டிருக்காரு. நம்ம ஃபோன் எடுக்கலை, தெரிஞ்சே எடுக்கலை. எதுக்காக ஃபோன் பண்ணார் தெரிஞ்சு ஃபோனே எடுக்கலை. பிரணாப் முகர்ஜி அத்வானி கூட ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் கவலையப்படலை அந்த அம்மா. அது எப்படி லோககுரு எப்படி, அது தீபாவளி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு அதில் எதுவும் பிளான் இருக்கா? தீபாவளி அன்னைக்கு அவரை செய்தது பிளான் இல்லை. அதான் சொன்னல, நேபாளுக்கு தப்பிச்சு போயிடுவார்ன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது உங்களுக்கு. உடனே போலீஸ் உடனே தான் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய், ஏன்னா அது இப்போ வரையும் சொல்கிறாங்க, அவர் ஒரு இந்துக்களுக்கு லோககுருவாக நம்புகிறாங்க. தீபாவளி இந்து மத பண்டிகைன்ற நோக்கம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரியான ஒரு வன்மம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி சொன்ன பிறகு வராங்க. ஹைதராபாத்லேருந்து நேபாளத்துக்கு தப்பிக்க போகிறான்ற ஒரு திட்டம் இருக்கதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. தப்பிக்க விட்டுறக்கூடாது இல்லை, நேபாளம் போயிட்டால் நீங்கள் பிடிக்க முடியாது, தவிர அங்கேயே தங்கிடுவார். அதனால் வந்துட்டு உடனடியாக போய் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, இவரை கைது செஞ்சதுனால தான் சுனாமி வந்துச்சுன்னா அது நேரத்தில் சொல்ல வேண்டியதான் எது வேணாலும். அதாவது இவர் வந்து என்ன சொன்னார், தந்தை மொழி சமஸ்கிருதம், தாய்மொழி வந்து தமிழ்னு சொல்லி சொன்னார். கலைஞர் என்ன சொன்னார், தந்தை மொழி அது வந்து தாய்மொழி தமிழ், தந்தை மொழி கிடையாது, செத்த மொழி அது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சங்கராச்சாரியர் வந்து இப்படிலாம் அவர் கதை விட்டுட்ருக்காரு சொல்லி சொன்ன உடனே இவர் அடுத்த ஒரு வாரத்தில் கலைஞருக்கு லேசான காய்ச்சல் வந்துச்சு. இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ஜெயேந்திரர் இந்த மாதிரி சொன்னார், அதுக்காக நான் கடவுள்கிட்ட அவர் தண்டனை பண்ண வேண்டிக்கிட்டேன், அதனால தான் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இந்த அலுவலகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆளை திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கலைஞர் 15-16 வருஷம் கூடவே வாழ்ந்துட்டார். 2004 அப்புறம் அவர் மேலே எவ்வளோ இருந்துட்டார், 26-27 வருஷம் வாழ்ந்துட்டார். அதாவது இவர் அது நடந்ததே ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க, 2004க்கு முன்னாடியே 90s அவர் இந்த மாதிரி சமஸ்கிருதம் குறித்து சொன்னார். அப்போனா 35 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், அத்தனை வருஷம் ஆகி போச்சு. நானே எங்கள் அலுவலகத்தில் ஒரு நாள் சங்கராச்சாரியரை திட்டிகிட்டு இருந்தேன் உட்காந்துட்டு இருக்கும்போது. இன்னொரு துணை ஆசிரியர், அவர் பிராமின், அவர் வந்து சார் வேணாம் சார் இந்த மாதிரி திட்டாதீங்க, அவனுக்கு வலிக்குதான்னு கேட்டேன். இல்லை சார் உங்களுக்கு எதாவது ஆகிட போகுது சார் அவரை திட்டி அப்படின்னு. அங்கே நான் ஃப்ராடு பையன், அவனை திட்டி எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு கவலைப்படாதுன்னு. அடுத்த ஒரு வாரத்தில் அவர் அரெஸ்ட் ஆகிட்டார். இது நான் சொல்லி ஒரு வாரத்தில் வந்து கொலை கேஸில் அரெஸ்ட் ஆகிட்டார் இவர். அப்போ என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னாரு. வார்த்தையில் நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், துறவினா துறவியாக இருக்கணும்,
இல்லைன்னா துறவு விட்டுட்டு போயிடணும். நீ எல்லாத்தையும் இருந்துட்டு எல்லா இச்சாட்டியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்குரியதான் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் அவர் சாபம் விட்டலாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நல்ல நம்பிக்கை. அது ரொம்ப ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தருணம். தமிழ்நாடு வரலாறு, இந்திய வரலாற்றில் பல இந்து மத நம்பிக்கையாளர்களே இவரை கைது செய்து சரி என்று சொன்னவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழிலதிபர்களோட தொழிற்சாலைகள், ஹோட்டலில் அந்த படம் நிறைய இடத்துல காணா போயிடுச்சு பார்த்தீங்களா? திருமண பத்திரிகையில் 3 பேர் படத்தையும் போடுவாங்க. இப்போ மகாபெரியாவோட நிறுத்திடுறாங்க பாருங்க. எங்கே போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் 3 பேர் படம் இருக்காது, அது நிப்பாட்டிட்டாங்க. மகாபெரியா படம் மட்டும்தான் இருக்கும். அங்கே ஒரு பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்கள், முதலாளிகள்லாம் வந்து அங்கே போய் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், அவங்க பெரிய பெரிய அதிகாரிகள், தொழிலதிபர்கள்லாம் அவங்க கொண்டு போய் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சுழி, ஒரு ஆரம்ப சுழியாக இந்த சம்பவத்தை சொல்லலாம். ஆமாம். அதாவது சங்கரமடத்துடன் நெருக்கமானவர், ரொம்ப உறவு கொண்டவர் என்று நம்பப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே அவரை கைது செய்வார்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான செயலாக கடைசி வரையும் எங்கள் ஆஃபீஸில் தீவிரமான ஜெயலலிதா பக்தர் ஒருத்தர் உண்டு. நான் அதான் சொன்னோம், உண்மையிலே உங்கள் அம்மா புரட்சி தலைவிதாயா, இன்றைக்கி ஒத்துக்கிறேன் யான்னு. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நக்கீரனுடைய ரோல் என்ன, எப்படி இந்த சமூகம் பார்த்தது, அன்றைய அரசியல் சூழல்னா, உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலேருந்து இந்த விஷயத்தை அப்படியே அங்குலமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்படியே பார்வையாளருக்கு படம் பிடித்து காமிச்சிங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்களுடைய வரலாற்று சுவடுகளை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.